ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு மீண்டுமாக இந்த அருமையான நாளிலும் கூட தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய கரத்திலே வரும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த நல்ல நேரத்தை, நல்ல நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்த தேவன், மகிமையும் மகத்துவமானவர், அன்பு நிறைந்தவர், பரிசுத்தமுள்ள தேவன், பரிகாரியான அந்த தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அருமையான நாளிலே நாம் துதிக்க, ஸ்தோத்தரிக்க, நாம் அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதா தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்து இந்த நல்ல நாளிலும் அவருடைய சமூகத்திலே நாம் வரும்படியாக அவரை நோக்கி பார்க்கத்தக்கதாக நமக்கு கர்த்தர் பெரிய இரக்கங்களையும் தயவையும் கொடுத்திருக்கிறார். அந்த உன்னதமான தேவனை, மகிமையின் தேவனை, மகத்துவம் உள்ளவரை நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் கனப்படுத்தி மகிமைப்படுத்தி இந்த நல்ல நாளிலும் கூட அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி தேவ கிருபை, தேவ தயவு தொடர்ந்து நமக்கு இந்த 10 நாட்கள், இந்த 10 மாதங்கள் 10 நாட்களுக்கான கிருபை கொடுத்தார். அந்த கிருபை நிறைந்தவரை, இரக்கமுள்ளவரை நாம் கனப்படுத்தி மகிமைப்படுத்தி நாம் ஸ்தோத்தரிப்போம். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் அவரை துதிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையின் தேவனே உமக்கு நன்றி, இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி, பரிசுத்தம் உள்ளவரே உமக்கு நன்றி, பரிகாரியே உமக்கு நன்றி, அற்புதமானவரே உமக்கு நன்றி, அதிசயமானவரே உமக்கு நன்றி, ஆலோசனை கர்த்தரே உமக்கு நன்றி, நித்திய பிதாவே உமக்கு நன்றி, ஜீவனின் அப்பமே உமக்கு நன்றி, ஜீவாதிபதியே உமக்கு நன்றி, ஜீவ ஊற்றே உமக்கு நன்றி, ஜீவ தண்ணீரே உமக்கு நன்றி. நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் உடைய பலத்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த விசேஷித்த வெள்ளிக்கிழமை ஜெப வேளையிலே தேவ கிருபை, தேவ தயவு தொடர்ந்து எங்களுக்கு மட்டும் கொடுத்த தேவன், தொடர்ந்து இந்த நாளிலும் நாங்கள் ஜெபிக்கிற காரியம் அவருடைய வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்கிறோம். நமக்கு நன்றி சொல்லி உடைய பலத்த கரத்திலே இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுக்கும். தொடர்ந்து உடைய கிருபையும் தயவு எங்களுக்கு கிடைக்க வேண்டும். ஜெபத்தின் மூலமாய் நாங்கள் கேட்கிற காரியத்தை நீர் பதிலளிக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். தொடர்ந்து உடைய இரக்கம் எங்களுக்கு தர வேண்டுமா. ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல் உடைய பரிசுத்தாவினுடைய வல்லமையும் அக்னியும் இறங்கி ஒவ்வொருவருடைய எல்லா உலக காரியங்கள் சுட்டரித்து பரிசுத்தாவியான ஒரு நாளை நிரப்பப்பட தேவ கிருபையை தாரும், தேவ தயவை தாரும். தொடர்ந்து உடைய நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்பட ஜெபித்த ஜெபத்தை என் தேவன் கேட்டார் என்று சாட்சி சொல்லுங்கள். என் தேவன் தேவைகளை சந்தித்தார் என்று நாங்கள் நானோரை சாட்சி சொல்லும். தேவன் இம்மட்டும் எங்களை நிறுத்தினக்காக நன்றி சொல்லும். தொடர்ந்து ஜெபிக்கிற காரியங்கள் நம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். நீரே பதிலளிக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி சொல்லும். ஜெபத்தை கேட்பவராக இருப்பதற்காக நன்றி சொல்லும். நம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவநாம மகிமைக்காய் நாம் ஒரு பாடலை பாடி தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே 830வது பாடல், பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே என்கிற ஒரு பழைய பாடல். இது தேவன் வேதத்திலே சொன்ன வண்ணமாக அவர் சுத்தத்தை விரும்புகிற தேவன், அவர் அசுத்தத்தை நம்மிலிருந்து நீக்கி போடுகிற தேவன், நம்மேல் இரக்கம் பாராட்டினவர். இந்த பூமியிலே நம்முடைய மாம்ச தகப்பனிடத்திலே நாம் மீனை கேட்டால் அவர் பாம்பை கொடுப்பதில்லை, நமக்கு அவர் கல்லை கொடுப்பதில்லை, நல்ல உணவையே கொடுக்கிறார். அப்படி இந்த உலகத்தான் செய்வது போல் அதை காட்டிலும் அதிக நன்மைகளை நான் செய்யாமல் இருப்பேனோ என்று தேவன் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய தேவன் நம்மை காண்கிறவராய் காக்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்திலே இன்றைக்கு எத்தனையோ காரியங்களுக்கு துணை இல்லாத ஜனங்கள், உதவி இல்லாத ஜனங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கார். இந்த உலகத்திலே நமக்கு துணையாக நம்மை இந்த பூமியில எதிர்க்கிற அநேக சக்திகள் மத்தியிலே தேவ வல்லமை நமக்கு
தேவன் நமக்கு பலனையும் ஜீவனையும் கொடுத்தார் என்ற ஒரு அருமையான பாடல் இது. அப்படிப்பட்ட பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பரிசுத்த கூட்டம் நடுவே ஜொலி தேடும் சுத்த ஜோதியே, ஆரோபியே யுவே நாடி நெஞ்சம் மாறீரோ, ஆரூபி வேலை ஆடிய நெஞ்சம் மாறீரோ, சொத்த கூட்டம் நடுவே ஜொலி தேடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே ஆடி நெஞ்சம் மாறீரோ, மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பார், தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ, மீன் கேட்டால் கொடுப்பாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ, பொல்லாத கூட செய்கிறார் நபி நலமருள்வார், பொல்லாத கூட செய்கிறார் நபி நலமருள்வார், பரிசுத்த கூட்டம் நடுவே ஜொலி தேடும் சுத்த ஜோதியே, ஆரு ஆடிய நெஞ்சம் மாறீரோ, சுத்தம் விரும்பும் விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே, ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்கு, பாவி நீச பாவி நாளையா செய்ய மாட்டீரோ, பாவி நீச பாவி நாளையா பரிசுத்த கூட்டம் நடுவே ஜொலி தேடும் சுத்த ஜோதியே, ஆரூபிய யுவேலையில் ஆடி நெஞ்சம் மாறீரோ, பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் உள்ளலம் கோலத்தை, பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் உள்ளலம் கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறேன் பரிசோ கெஞ்சுகிறேன், மனம் நொந்து மருளுகிறேன் பரிசோ கெஞ்சுகிறேன், பரிசுத்த கூட்டம் நடுவில் வீடும் சுத்த ஜோதியே, ஆரோபி யுவே நெஞ்சம் மாறீரோ, துணை வேண்டும் தகர் உலகிலே எதிர்க்கும் சக்திகள் பலவும், பனே உலகில் என்னை எதிர் சக்திகள் பலவும், என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசோ என எழுதும், என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசோ என எழுதும், பரிசோத்த கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே யுவேலை நெஞ்சம் மாறீரோ, பரிசுத்த கூட்டம் நடுவே ஜொலி தேடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே யுவேலையில் ஆடி நெஞ்சம் மாறீரோ. லேலுயா, ஆமீன். நம்முடைய நெஞ்சினிலே நம்மை ஒவ்வொரு நாளும் வாழ வைக்கிற தேவன், நம்மை வழிநடத்துகிற தேவன், நம்மோடு கூட இருக்கிற அந்த மகத்துவமான தேவனுக்கு
நாம் இன்னும் நன்றி சொல்லும் விதமாக இன்னும் ஒரு பாடலை பாடி பாடலின் மத்தியிலே நாம் கர்த்தரை கனப்படுத்தும்படியாக, கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக தேவ நாமத்திலே நாம் ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பாட்டு புத்தகத்திலே 752 வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா என்கிற ஒரு பாடல். ஏனென்றால் தேவனுடைய அந்த உன்னதத்தில் இருந்து வல்லமை, தேவ ஆவியின் வல்லமை, அந்த அக்கினியின் வல்லமை அன்றைக்கு சீஷர்கள் மேலறையிலே ஜெபித்த பொழுது அந்த அறை முழுவதும் ஆவியானவருடைய பிரசன்னம் இறங்கி அக்கினிமயமான நாவுகள் அங்கே காணப்பட்டது என்று நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அதே தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். கர்த்தர் நான் மாறாதவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எபிரேயர் 13:8 சொல்லுகிறார். ஆகவே அதே உன்னதத்தின் ஆவி, அதே வல்லமையின் ஆவி, தேவ ஆவி, அக்கினியின் ஆவி இன்றைய நம் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது. பெந்தகோஸ்தே நாளை போல அது பெரிதான முழக்கத்தோடு இந்த வல்லமையான ஆவி, வரங்களினால் நிரப்புகிற ஆவி அவர் நம்மை அவருடைய மீட்பின் நாளுக்கு, அவருடைய வருகை நாளுக்கு மீட்கப்படுவதற்காக நமக்கு முத்திரையாக கொடுக்கிற ஆவி அது. நாம் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதாக அது புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிற ஆவி அது. அந்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் சொல்லி, மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று வேதத்திலே சொல்லி, அதை அப்படியே நாம் பாடலாக பாடப்போடுகிறோம். அதுதான் வல்லமை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா என்கிற ஒரு அருமையான பாடல் நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். முதல் நாம் சரணம் பாடி முடித்ததும் ஜெபிப்போம். பிறகு 2வது 3வது என்று ஒவ்வொரு வரிகளுக்கும் இடையிலே நாம் தொடர்ந்து ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் ஜெபித்து தேவ சமூகத்திலே ஜெப தேவைகள், வேண்டுதல், விண்ணப்பங்கள் அநேகம் இருக்கிறது. ஆகவே நாம் பாடலோடு கூட ஜெபத்தையும் ஏறெடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, எப்போ தாரும் தேவா, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன் என்றே, மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன் என்றே, மூப்ப வாலிபர் யாரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, தீர்க்க தரிசனம் சொல்வாரே, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை,
அக்கினியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லம் தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. ஆமென். நாம் தொடர்ந்து இந்த நாளிலே இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற கடைசி கால சத்தியத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதனாக வந்து நமக்காக இந்த பரிசுத்த இரத்தத்தை அந்த சிலுவை என்கிற அந்த கோர மரணத்திலே நமக்காக அவருடைய சரீரம் அது முற்றிலுமாக அந்த சரீரத்தில் இருந்த தேவன் அவரை முழுவதுமாக நம்முடைய பாவத்தை சுமக்கும்படியா, நம் ஒவ்வொருவருடைய அக்கிரமத்தை மீறுதலை சுமக்கும்படியா நமக்கு வரவேண்டிய அந்த ஆக்கினையை அவர் சுமந்தார் என்று வேதம். அவர் தழும்பு, அவருடைய சரீரத்திலே ஏற்பட்ட அந்த காயத்தின் தழும்புகள், அந்த வடுக்கள், அது நம்ம ஒவ்வொருவருக்காக ஏற்பட்டது. தேவன் அதை அனுமதித்தார் அந்த சரீரத்திலே அது நடக்கும்படியா என்று வேதம் சொன்னது. ஆகவே இன்றைக்கு கடைசி நாட்களிலே இருக்கிற தேவ பிள்ளைகள் அதை உணர்ந்து தேவன் அதற்கு அடையாளமாக அவரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்கு அவரே தேவன், அவரே இரட்சகர், அவரே பரிகாரி, அவரே மீட்பர், அவரே தேவ ஆவியானவர், அவரே கர்த்தர், அவரே கிறிஸ்து, அவரே மீட்பர், அவரே பரிகாரி, அவர் ஒருவரே நம்மை நியாயந்திருக்கிறார், அவர் ஒருவரே இந்த பூமியை வந்து ஆளப்போகிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய மேலும் பரிசுத்த ஆவியை ஊற்றும்படியார் நம்முடைய சபையில் இருக்கிற மூப்பர்கள், வாலிபர்கள் ஒவ்வொருவர் மேலும் அந்த உன்னதத்தின் ஆவி, வல்லமையின் ஆவி, பரிசுத்த ஆவி, அக்கினியின் ஆவிகள் ஒவ்வொரு மேலும் கிடைக்கும்படியாக, சபைகள் இன்னும் பரிசுத்தம் அடையும்படியாய், பிள்ளைகள் இன்னும் பரிசுத்தம் அடையும்படியாய், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் கர்த்தர், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக இந்த காரியத்திற்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். நன்றி ராஜாவே, தேவாதி தேவனே, நன்றி அப்பா. கர்த்தாதி கர்த்தரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஐயா. ஆமென், ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஆண்டவரே ஆமென் அப்பா, ஆமென் ராஜாவே, ஆமென் ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென் அப்பா. ஆமென் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். கிருபை, கிருபை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, இயேசுவே, ஆம் ஆண்டவரே. ஆராதனை கலந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் கர்த்தாவே, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களும் ஆராதனை கலந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இங்கே நடக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் ஆராதனையிலும் கர்த்தாவே உங்களுடைய பிரசனம் இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சோத்திரம், சோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொரு மேலும் கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, ஆவியானவர் சபைகளில் ஆவியானவர் சொல்வது சபைக்கு காவலனை கேட்க ஒவ்வொருவரும் வார்த்தையை கேட்க வேண்டும் கர்த்தாவே. ஒரு ஆவியானவர் மேல் இறங்க வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொருவரும் கர்த்தாவே கர்த்தாவே நாங்கள்
அதுக்காக கத்தாவே பயத்துடன் நடக்கத்துடன் கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எத்தனையோ இடங்கள் கத்தாவே கத்தாவே ஜெபிக்க முடியாமல் எத்தனையோ இடங்கள் கத்தாவே குழப்பங்கள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது கத்தாவே. ஆமென் இயேசுவே, எந்த விதமான பிரச்சனைகளும் வராதபடி கத்தாவே நீங்க எங்களுக்கு ஆராதனையாக தொடர்ந்து நடத்தி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே மாம்சமான யாரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னதே கத்தாவே. ஆண்டவரே நீர் எங்களுக்காக கத்தாவே சிலுவையில் இறந்த மனுஷனாக வந்து கத்தாவே எங்களை உங்களுடைய ரத்தத்தினால் கத்தாவே எங்களை மீட்டெடுத்து கத்தாவே எப்பொழுது கத்தாவே நீ பரிசுத்த ஆவியை நீ உலாவிக் கொண்டு இருக்கிறீர்கள் என்று நாங்கள் ஒவ்வொரு விசுவாசிக்கிறோம் சோத்திருக்கிறோம் கத்தாவே. விசுவாசமுள்ள ஜெபம் பெரியாரை ரட்சிக்கும் என்று விசுவாசத்துடன் பயத்துடன் நடக்கத்துடன் அன்பு கூற வேண்டும் கத்தாவே. இயேசுவே சோத்திருக்கிறோம் கத்தாவே. இந்த கிட்ட நாட்கள் கத்தாவே ஆராதனையாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கு கோடான நாட்களிலும் ஒரு அன்பு ஆசீர்வாதம் நிறைந்து கத்தாவே ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு தீர்மானித்து போயிருக்கிறது கத்தாவே. நாமத்தை கருத்து கொள்ள வேண்டுமோ நாங்கள் கிருபை தாரும், கிருபை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஆமாண்டவரே, இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம், நன்றி, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. வார்த்தையை கேட்டு அவர்களும் அனைவா அவர்களுக்கு சாட்சியை சொல்ல வேண்டும். நன்றி அப்பா. தொடக்கம் முதல் முடிவு பிரசன்னம் இருக்க வேண்டுமா. ஆமென், ஆமென். நன்றி. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் சோதரிப்போம், சோதரிக்கிறோம் அப்பா. கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டவரே உமக்கு நன்றி அப்பா. சபைகளிலே தேவ ஆவியினுடைய வல்லமை, அக்கினியினுடைய வல்லமை, பரிசுத்தாவினுடைய கிருபை, பரிசுத்தாவினுடைய வரங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் அப்பா. அந்த ஆவிக்குரிய கனிகள் ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்படட்டும். அந்த வாஞ்சையோடு, அந்த உண்மையோடு, அந்த உத்தமான இருதயத்தோடு, பரிசுத்தத்தோடு, பயத்தோடு உடைய கரத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து நிற்க கனப்படுத்த ஆண்டவரே. அன்றைக்கு மோசே நின்ற அந்த மலையை ஒருவரும் தொடக்கூடாது என்று சொல்லி அந்த மழையை நீர் பரிசுத்தப்படுத்தினீரப்பா. அதே போல இன்றைக்கு ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவேன் என்று சொன்னேன். நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பயத்தோடு இருக்க வேண்டும், உண்மையோடு இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு உணர்வை தாரும் அப்பா. தேவ கிருபையை தாரும், தேவ தயவை தார், உணர்வை தார். ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீரை மகிமைப்படும். ஆமென். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, எப்போ தாரும் தேவா, இன்றே தாரும் தேவா, எப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை தாரும் தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, எப்போ தாரும் தேவா. பெந்தகோஸ்த நாளை போல பெரிதான முழக்கத்தோடே, பெந்தகோஸ்தை நாளை போல பெரிதான முழக்கத்தோடே, வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிறம், வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். பொழிந்திடும் வல்லமை, நதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, கெனியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, நதத்தின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தாரு தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே
இப்போ தாரும் தேவா. ஆமீன். நாம் தொடர்ந்து இந்த தேசத்திலே இருக்கிற எல்லா ஊழியங்களுக்காக பெந்தகோஸ்தே நாளிலே தேவனுடைய வார்த்தையானது பிரஜாதிகளுக்கும் சென்றது, யூதர்களுக்குள்ளும் சமாரியாவுக்குள்ளும் இன்னும் அநேக இடங்களிலுக்கு வல்லமையோடு புறப்பட்டு சென்றார்கள். வளங்களினாலே அநேக காரியங்களை செய்தது போல இன்றைக்கும் சபைகளுக்குள்ளாக இந்த பெந்தகோஸ்தே ஆவியை இன்றைக்கு அநேக இடங்களிலே இல்லாமல் அங்கே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லிக்கொண்டு, அன்றைக்கு எப்படி மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் கடைபிடித்தார்கள். அங்கே பரிசேயரும் சதுசேயரும் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லிக்கொண்டு அவர்களுக்குள்ளே வாக்குவாதங்கள், நீ பெரியவன் நான் பெரியவன், என்னுடையது சரி உன்னுடையது சரி என்று அதே பிரிவினையின் ஆவி, அதே குழப்பத்தின் ஆவிகள் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் சீஷர்களுக்குள்ளாக ஒரு மனது இருந்தது, அவர்களுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை இருந்து அவர்கள் சென்ற இடங்களிலே இயேசுவே கிறிஸ்து என்றும் இயேசுவே கர்த்தர் என்றும் இயேசுவே இரட்சகர், இயேசுவே அவரே பரிசுத்த ஆவியானவர், அவரே கிறிஸ்துவின் ஆவி, தேவ ஆவி, வல்லமையின் ஆவி, அவரே இந்த பூமியிலே ஏசாயா சொன்னபடி அவர் வரவேண்டியதாக இருந்தது. ஆதியாகமத்திலே சொன்னபடி அவர் சாத்தானின் தலையை மிதிக்க வேண்டியதாக இருந்தது. மரணத்தை ஜெயமாக விழுங்க வேண்டியதாக இருந்தது. பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் இவரையே நோக்கி பேசினார், இவருடைய வருகை குறித்தே பேசினார்கள் என்று அன்றைக்கு இருந்த சீஷர்கள் அதை சாட்சி சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு இருந்த சபைகள் அதை மறந்து தங்களுக்கென்று காரியங்களை செய்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட எல்லா சபைகளுக்குள்ளும் தேவ ஆவி, ஒருமனதின் ஆவி, வல்லமையின் ஆவி, பரிசுத்த ஆவி, சத்தியத ஆவி வரும்படியா எல்லா பொய்களை களைந்து, எல்லா மனித கோட்பாடுகளை களைந்து, எல்லா வேற்றுமையின் ஆவிகளை களைந்து அந்த வரங்கள், பரிசுத்தாவினுடைய வரங்கள் கிரியை செய்ய வேண்டும். பரிசுத்தாவினுடைய பெந்தகோஸ்தே நாளில் நடந்தது போல இன்றைக்கும் அந்த அனுபவத்திற்குள்ளாய் ஜனங்கள் மனம் திரும்பி அவர்கள் ரீஸ்டோர் என்று சொல்லுகிற திரும்ப வர வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த காரியத்திற்காய் நாம் ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்தவரே, சர்வ வல்லவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது. ஆண்டவரே, நீர் இந்த பூமியிலே ஒரு நோக்கத்திற்காய் மனிதனை படைத்தீர், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தீர். ஆனால் ஆண்டவரே, உமக்குள்ளாக ஒரு திட்டம் இருந்தது கர்த்தா. அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக நீர் மனிதன் மூலமாக இந்த பூமியிலே மீட்பையும் ரட்சிப்பையும் உடைய வல்லமையையும் நீர் யார் என்பதை ஒவ்வொரு இடங்களிலேயும் ஆண்டவரே நீர் அன்றைக்கு செய்து வந்த தேவன். இன்றைக்கும் அதே தேவனாய் உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் ஆண்டவரே, எப்படி அன்றைக்கு கானான் ஊருக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்று நீர் ஆபிரகாமை அழைத்து கல்தேயர் பட்டணத்தில் இருந்து புறஜாதி வழிபாடுகளில் இருந்து நீர் அவரை பிரித்து அழைத்தது போல இன்றைக்கும் ஆண்டவரே புதிய ஏற்பாட்டின் சபையிலே ஆண்டவரே உம்முடைய சத்திய வார்த்தையானது இந்த உலக காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிற ஜனங்கள் உலக வழிபாடுகளிலிருந்து வந்து மெய் தேவனாகி உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சீஷர்களை சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கியுங்கள், புறப்பட்டு போங்கள் என்று சொன்னீர். இன்றைக்கு உம்முடைய வார்த்தையானது அநேக இடங்களுக்கு செல்கிறது. ஆனாலும் அங்கே மோசேயின் நாட்களுக்கு பிறகு அந்த குழப்பங்கள், அந்த பின்வாங்கல், அந்த சத்தியத்தை அறியாதபடி, வேதத்தை சரியானபடி போதிக்காதபடி ஜனங்களை தவறாய் நடத்துகிற மேய்ப்பர்கள், எரேமியாவிலே சொன்னபடி ஆண்டவரே என் மேய்ப்பர்கள் என் ஜனங்களை தவறாய் வழிநடத்துகிறார்கள், மேய்ப்பனுக்கு ஐயோ என்று சொல்லி அன்றைக்கு நீ சொன்னீரப்பா. ஆண்டவரே ஜனங்களை ஆண்டவரே சத்தியம் எது என்று அறியாதபடி அவர்கள் ஆண்டவரே தடை செய்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது அன்றைக்கு இருந்த ஆண்டவரே பரிசேயரையும் அன்றைக்கு இருந்த வேத பாரகரையும் குறித்து, வேத பாரகரே உங்களுக்கு ஐயோ என்று சொன்னீர், நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொன்னீரப்பா.
சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்காதபடி ஜனங்களை தவறாய் வழிநடத்தி கொண்டிருக்கிற அதே ஆவியானவன், வஞ்சகத்தின் ஆவியானவன், ஜனங்களை தவறாய் வழிநடத்தி கொண்டிருக்கிற மாம்ச சிந்தையுடைய ஆவிகள் இன்றைக்கும் அங்கீகரித்து கொண்டு வருகிற இந்த பொல்லாத நாட்களிலே, கடைசி நாட்களிலே சத்தியம் எது, தேவன் என்ன சொன்னார், வேதம் என்ன சொல்லுகிறது என்று வேதத்துக்கு திரும்பாதபடி மனிதனுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் மூலமாக தேவனை பிரித்தும் தேவனுடைய சத்தியத்தை பிரித்தும் தங்களுக்கு பிடித்தமான காரியத்தை பேசிக்கொண்டு தங்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறது அதை மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட பிரிவினையின் ஆவிகள் இன்றைக்கு அதிகரித்து கொண்டு வருகிற இந்த கடைசி காலம், வஞ்சகத்தின் ஆழம், ஆண்டவரே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொய்யின் ஆவிகள் எப்படி அன்றைக்கு எலியாவின் நாட்களிலே வந்து இந்த 400 தீர்க்கதரிசிகளுக்குள்ளாய் இறங்கினது, அதை போல இன்றைக்கு எலியா தனி மனிதனாக நின்று கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடுங்கள் என்று சொன்னபோது ஜனங்கள் மனம் திரும்பி அங்கே பாகால் வழிபாடுகளை விட்டு வந்தது போல, உலக வழிபாடுகளை விட்டு வந்தது போல பொய்யின் ஆவிகளை விட்டு வரும்படியாக இன்றைக்கு ஒரு விஷயம் கூட நீர் இரக்கம் பாராட்டுமாண்டோம். தேவனே உடைய கரம் இறங்கட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன ஒண்ணுமாய் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே கர்த்தா. சத்திய ஆவியானவர் உங்களை சத்தியத்திற்குள்ளாய் வழிநடத்துவார் என்று சொன்னீரே கர்த்தா. ஆண்டவரே, இன்றைக்கு மனித ஆவிகள், சுயத்தின் ஆவிகள், பணத்தின் ஆவிகள், ஆண்டவரே கொள்கையின் ஆவிகள், கோட்பாட்டின் ஆவிகள் இன்றைக்கு ஜனங்களை தவறாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறது கர்த்தா. அவைகளிலிருந்து ஜனங்கள் விடுதலை அடைய சத்தியத்தை நோக்கி பார்க்க கர்த்தாவே நீர்தாமே ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். சத்தியத்தை உணர்ந்து கொள்கிற இருதயத்தை தாரும் அப்பா. தேவ இரக்கம் தாரும், தேவ கிருபையை தாரும். ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட உடைய வல்லமையின் ஆவியானவர் இறங்கி, வரங்களின் ஆவியானவர் இறங்கி ஆண்டவரே அங்கே ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று மெய்யான பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும் அப்பா. பொய்யின் ஆவி அல்ல, மாயையின் ஆவி அல்ல, தவறான ஆவி அல்ல ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர், ஜீவ தேவனின் ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், தேவ ஆவியானவர் இறங்க வேண்டும் ஆண்டவரே. இரக்கம் பார். மூப்பர் மேலும் வாலிபர் மேலும் இறங்குவார். அவர்கள் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காண்பார்கள். அவர் சொல்லுகிறது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனமாக இருக்கும் என்று சொல்லி ஒரே சுயத்தின்படி சொல்லாதபடி, தவறாய் சொல்லாதபடி, ஏதோ மனதிலே நினைத்ததுபடி, அவர்கள் கண்ட சொப்பனத்தின்படி சொல்லாதபடி, அது தேவனிடத்திலிருந்து அந்த சொப்பனம் வந்தது என்று சொல்லத்தக்கதாக தேவ கிருபைத்தார். அது நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவரே. அது தேவனுடைய வார்த்தை, அது நிறைவேறிய தீரும் என்று அது வேதம் சொல்லுகிறது கர்த்தாவே. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியின் ஆவிகள், சொப்பனத்தின் ஆவிகள் இன்றைக்கு இறங்க வேண்டும் அப்பா. இன்னைக்கு எல்லா இடங்களிலும் குழப்பங்கள், எல்லா இடங்களிலும் பிரிவினையின் ஆவிகள் ஊறிக்கொண்டிருக்கிறது கர்த்தா. தேவன் ஒரு விஷயம் கூட இரக்கம் பாராட்டு. ஜனங்கள் மனம் திரும்ப சத்தியத்தை நோக்கி பார்க்க எது சத்தியம் என்று, தேவனுடைய வார்த்தை என்ன என்று ஜனங்கள் அறிந்து கொள்ள இரக்கம் பாராட்டு. தேவ கிருபையை தாரும், தேவ தயவை தாரும். மனம் திரும்புவதற்கான ஆண்டவரே இந்த நாட்களிலே அவர்களுக்கு ஒரு உணர்வை தாரும் அப்பா. வேதத்தை நோக்கி பார்க்கிற அந்த அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. பரிசுத்தாவினுடைய உண்மையான அனுபவம் என்ன என்று அறிந்து கொள்கிற அந்த அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. தேவ இரக்கம் பாராட்டும். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே, ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி. இரக்கம் உள்ளவரே உமக்கு நன்றி. தேவ ஆவியே உமக்கு நன்றி ஆண்டவரே. சத்திய ஆவியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜனங்கள் மனம் திரும்பும். எல்லா கடினமானதை, எல்லா ஆண்டவரே கல்லான இருதயத்தை எடுத்து தசையான இருதயத்தை தருவேன் என்று சொன்னது வார்த்தை நிறைவேற இரக்கம் பாரும். தேவ கிருபையை தாரும், தேவ தயவை தாரும். நீரே மனம் இறங்கும். ஆமேன். தொடர்ந்து நாம் பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, எப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, எப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, கிணியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை,
வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, எப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, எப்போ தாரும் தேவா, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை ஆவியை தாரும், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை ஆவியை தாரும், பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் இந்திடும், பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் இந்திடும், பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, எப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, எப்போ தாரும் தேவா, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்ல தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, எப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, எப்போ தாரும் தேவா. ஆமென். தொடர்ந்து நாம் இந்த நாளிலே கூட தேவ ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் முத்திரிக்கும்படியா, தேவனுடைய ஆவியே நமக்கு அடையாளமாக இருக்கு, அதுவே நமக்கு அச்சாரம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகுதான் அவரை நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதாக, எப்படி ஒரு மகனுக்கு அந்த புத்திர சுவிகாரம் என்கிற அந்த பாக்கியம், அந்த அதிகாரம் கிடைக்கிறதோ, அதை நாம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் முத்திரை பதியும் பொழுது அது நமக்கு அந்த அதிகாரம் கிடைக்கும். அதுவே அடையாளமாக இருக்கிறது. தகப்பனுக்கு பிள்ளை பிறக்கும் பொழுது அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. தகப்பன் என்கிற அந்த ஸ்தானம், பிள்ளை என்கிற அந்த ஸ்தானம், அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதே போல இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்கிறார்கள், அவர் வெறுமனே அப்பா என்று நாம் சொல்லலாம். ஆனால் அந்த உண்மையான அந்த அடையாளம், அந்த அதிகாரம் வேண்டுமானால் தேவ பிள்ளைக்குரிய அந்த அடையாளம் காணப்பட வேண்டும். அது மெய்யான பரிசுத்த ஆவியினுடைய முத்தரிக்கப்படுகிற ஆவியினுடைய அடையாளமாக இருக்க வேண்டும். அதை தேவன் ஒருவர் மட்டுமே கொடுக்க முடியும். நான் பெற்றுக்கொண்டேன் என்று நம்முடைய வாயோ அல்லது நாமோ சொன்னாலும் நம்முடைய கிரியைகள் அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருந்தால் அது போலியான நபராகி விடுகிறது. ஆகவே அப்படிப்பட்டதல்லாதபடி மெய்யான ஆவியின் அபிஷேகம் பெற்று நீயாகவே தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கும்படியா, ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியா, பரிசுத்தாவினுடைய அடையாளம் நமக்குள்ளாய் காணப்படும்படியா, ஆவியினுடைய வரங்கள் நமக்குள்ளாய் காணப்படும்படியா, அந்த 9 கனிகள் நமக்குள்ளாக கிரியை செய்யும்படியா, ஒவ்வொன்றும் அது தேவனுக்குரியது என்று அதை நிரூபணப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களே நிருபங்கள் என்று சொல்லி, நீங்களே தேவனுடைய வார்த்தைக்குடைய அடையாளமாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களே வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி இருக்கிறது. நீங்களே சாட்சி என்று சொல்லி இருக்கிறது. அது நமக்கு ஒரு அடையாளத்தை காட்டுகிறதாக இருக்கிறது. அப்போ இந்த நாளிலும் கூட தேவன் தாமே இது பாடின இந்த 3 காரியங்கள் மாம்சமான யாவர் மேலும் தேவன் ஆவியை தருவார்.
பெந்தகோஸ்தே நாளை போல மறுபடியும் அவர் தருகிறேன் என்று சொல்லி அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று அந்த பரிசுத்தாவினுடைய அடையாளம் நமக்கு கிடைக்க நாம் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்க அந்த புத்திர சுகாரத்தை பெற்றுக்கொண்ட அதன் அடையாளம் நமக்குள்ளாய் காணப்படும்படி அதை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கத்தக்கதாக அந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரமானவரே, நன்றி ஐயா, நன்றி ராஜா. ஆமேன், ஆமேன். நன்றி ஆண்டவரே, ஆமென். இயேசுவே இரக்கம். ஆமென், ஆமென். நன்றி அப்பா, ஆமென், ஆமென். ஆண்டவரே ஒவ்வொருவரும் கத்தாவே அந்த பரிசுத்தத்துல அந்த ஆவியின் கனிகளை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் நாங்கள் துதிக்கிறோம் கத்தாவே. அந்த கனிகளில் போல கத்தாவே நாங்கள் நடக்க வேண்டும் கத்தாவே. ஆண்டவரே ஒரு அன்பு, சமாதானம், சந்தோஷம் என 9 கனிகளை தந்திருக்கிறேன் கத்தாவே. அந்த கனிகளை கத்தாவே நாங்கள் மீண்டும் கழிக்காதபடி கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் உண்மை நடக்க வேண்டும் கத்தாவே. அதன்படி கீழ்படி நடக்க வேண்டும் கத்தாவே. ஒரு கட்டளையின் கற்பனைகளை கைப்படி நடக்க வேண்டும் கத்தாவே. இயேசுவே சோத்திக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொருவரும் கத்தாவே அந்த புத்திர பரிசுத்த ஆவிக்காக அந்த முத்திரையை பெற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இயேசுவே கடைசி நாள் வருகிற நாளான மிக சமீபமாக இருக்கிறது கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே சோத்திக்கிறோம் கத்தாவே. அந்த முத்திரையாண்டு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பட வேண்டும் கத்தாவே. ஆண்டவரே ஒவ்வொருவரும் பிள்ளைகள் கத்தாவே. ஆண்டவரே கத்தாவே உங்களுடைய நாமத்திற்கென்று வைராக்கியமாய் வாழ வேண்டும் கத்தாவே. என்பதை இயேசுவே சோத்திக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொருவருக்கும் கத்தாவே ஆண்டவரே அந்த ஆவியின் கனிகளை தர வேண்டும் கத்தாவே. இயேசுவே சோத்திக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு கிடைக்காத எத்தனை பேர் கத்தாவே இந்த ஆவிக்குரிய கனிகளை கிடைக்காமல் இருக்கிறார்கள் கத்தாவே. ஆண்டவரே இயேசுவே ஒவ்வொருவரும் அந்த என்ன என்று அறியாமல் ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கிறார்கள் கத்தாவே. அவர்களுக்கும் கத்தாவே வெளியில் உள்ள பிள்ளைகள் வெளிச்சத்தை காணும்படி கத்தாவே ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வை தர வேண்டும். நீ எங்களுக்காக கத்தாவே சிலுவையில் அடங்கி இறந்து கத்தாவே மீண்டும் கத்தாவே கத்தாவே அதை மீட்கப்பட்டு கத்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் கத்தாவே அதுக்காக பரிசுத்தத்தோடும் பயத்துடனும் சோத்திக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது கத்தாவே. சோத்திக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொருவரும் கத்தாவே உங்களுடைய கட்டளைகளை கற்பனைகளை கைக்கொண்டு நடக்க வேண்டும் கத்தாவே. கத்தாவே ஒவ்வொருவரும் கத்தாவே குற்றங்கள் குறைகள் பிடிக்காத காரியங்கள் கத்தாவே மண்ணின் கத்தாவே ஒவ்வொருவரும் கத்தாவே ஆகவே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் கத்தாவே. நம்முடைய பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் கத்தாவே. ஆகவே சோத்திக்கிறோம் கத்தாவே. வேதத்தில் கத்தாவே எத்தனையோ காரியங்கள் சொல்லி கத்தாவே இந்த காரியங்கள் எல்லாம் கத்தாவே எங்களுக்கு அந்த அர்த்தங்களை தர வேண்டுமா நாங்கள் சோத்திக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொருவரும் கத்தாவே உங்களுடைய வேதத்தின்படி நடக்க வேண்டும் கத்தாவே. ஆகவே எத்தனையோ பேர் கத்தாவே இயேசுதான் மெய்யான தேவன் என்று அறியாமல் கத்தாவே. ஆகவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று இருக்கிறார்கள் கத்தாவே. அவர்களும் கத்தாவே ஆகவே இயேசு கிறிஸ்தான் மெய்யான தேவன் என்று அறியும்படி கத்தாவே அவர்களுடைய கண்களிலும் தயவு கிடைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே சோத்திக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு சபைகளிலும் கத்தாவே நீங்கள் ஒருவர் மாத்திரமே ஆசீர்வாதம் பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கத்தாவே நீதான் மெய்யான தேவன் என்று அறியும்படி அவர்களுக்கு இடத்திலே பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே சோத்திக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொருவரும் கத்தாவே பரிசுத்த ஆவியோடும் பயத்துடனும் நன்மத்துடனும் வாழ வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் அந்த முத்திரையை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அந்த முத்திரைக்குள்ள ஆவியை நாங்கள் கத்தாவே தகுதியாக இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே ஒவ்வொருவரும் அதை தகுதிப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே சோத்திரிக்கிற வேணுமான இல்லாமல் கத்தாவே ஒவ்வொருவருக்கும் அந்த தகுதியை பெற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே சோத்திரிக்கிறோம் கத்தாவே. கடவுள் சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம் துதிக்கிறோம் செலுத்துகிறோம். ஆண்டவர் ரட்சகர் மேற்கொள்ளும் கத்தாவே இயேசு நாமத்தில்
ஆமேன். தேவனம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் சபைகளுக்காய், ஊழியங்களுக்காய், ஊழியக்காரர்களுக்காய், சத்தியத்திற்காக, தேவ ஆவிக்காய், பரிசுத்த ஆவியினுடைய அடையாளத்திற்காக, மனம் திரும்புதலுக்காய், ரட்சிப்புக்காய் ஜெபிக்க தேவ கிருபையை கொடுக்கும். தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே, இன்னும் தேசத்திலே காணப்படுகிற அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதலுக்கு, வியாதியஸ்தர்களுக்காய், பலவீனர்களுக்காய், மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்பக்கூடிய, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட, சத்தியத்தை அறியாத ஜனங்கள் சத்தியத்தை அறிய, வெளிச்சத்தை நோக்கி பார்க்க, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வெளிச்சத்தை காணும்படியா, சத்திய ஆவியானவருடைய வார்த்தை ஒவ்வொருடைய இருதயத்திலும் செல்லும்படியா, ஆண்டவரே, இருளான ஜனங்கள் வெளிச்சத்தை காணும், தேவனை குறித்து அறியாத ஜனங்கள் தேவனை அறியத்தக்கதாக ஜெபிக்க தேவ கிருபை தொடர்ந்து உடைய கரம் இருக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். நாம் தொடர்ந்து இந்த நாளிலே கூட வியாதியஸ்தர்களுக்காய் நாம் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகள், ஊழியர்கள் அல்லது யாரெல்லாம் இந்த நேரத்திலே என்னுடைய வியாதிக்காய், என்னுடைய பலவீனங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். விசேஷமாக சேலத்திலே செந்தில் ஆபிரகாமுக்காக, அவருடைய சபை ஒரு விசுவாஸ் இஸ்ரவேல் என்பவர் அடிபட்டு கிடக்கிறார், அவருக்காக. அதுபோல் இன்றைக்கு அநேக இடங்களிலே நம்முடைய சபையிலே கூட சகோதரி ரெபேக்காளுடைய அந்த முதுகுவலி, இன்னும் அடியனுடைய அந்த ஷோல்டரில் இருக்கிற அந்த லிபோமா, இன்னும் அநேக விசுவாசிகளுடைய சரீரங்களிலே காணப்படுகிற குறைகள், இன்னும் அநேகர் வியாதியஸ்தர்களாக, ஊழியக்காரர்களுடைய மனைவி, பிள்ளைகள், அதுபோல விபத்திலே காயப்பட்டிருக்கிறவர்கள், இன்னும் சமூக விரோதிகளால் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், அங்கே அடிபட்டு கிடக்கிற பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், இப்படி இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் அநேக இடங்களிலே தேவனுடைய ஊழியக்காரர்கள், சபை பிள்ளைகள், விசுவாசிகள் அடிபட்டு இருக்கிறவர்களுக்காக, வியாதியஸ்தர்களுக்காக, அதுபோல் இன்றைக்கி வாட்ஸ்அப்பிலே அநேக காரியங்களுக்காக, தேசத்திற்காக, ஜனங்களுக்காக, வியாதியஸ்தர்களுக்காக, போராட்டங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகளுக்காக, இந்த நாட்களிலே தேசம் எங்கும் நடக்கிற குழப்பங்கள், அரசியல் குழப்பங்கள், வியாபாரத்திலே காணப்படுகிற இடையூறுகள், தடைகள், அது மட்டுமல்ல தொழில் இல்லாதனாலே அநேகர் கடன் பாரங்கள், இன்னும் அநேக இடங்களிலே சபை நடத்த முடியாதபடி தடைகள், இப்படி அநேக போராட்டங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. போர்கள், இன்னும் அங்கே சுனாமி என்கிறதும், இன்னும் அங்கே பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய்கள், இப்படி தேசத்திலே அநேக இடங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள். இந்த காரியத்தை நாம் நினைத்து ஒரு விஷயம் கூட தேவ இரக்கம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியா தேவனுடைய வார்த்தை, என் வசனத்தை அனுப்பி குணப்படுத்துவேன் என்று சொல்லிட்டார். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று சொல்லி, ஆகவே தேவன் ஒவ்வொருவருக்கும் விடுதலையை கொடுக்க, சுகத்தை கொடுக்க, தேவ கிருபை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கத்தக்கதாக நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் ஜெபிக்கிறக்கு வேண்டுதலை, விண்ணப்பங்களை சொன்னாரோ ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. நீதாமே சொல்லப்பட்ட வேண்டப்பட்ட விண்ணப்பத்திற்காய் ஜெபிக்கிறோம். யாருக்கெல்லாம் ஆண்டவரே அங்கே தலையிலே மூளை கட்டியோ, அல்லது நரம்பு பிரச்சனைகளோ, அல்லது விபத்திலே தலையிலே அடிபட்டாலோ, அல்லது கண்கள் பகுதியிலோ, காதுகளிலோ, வாய்கள் பேச முடியாதபடி வாய்களிலே அங்கே ஆண்டவரே அதோ பெரலைஸ் என்றும், இன்னும் ஆண்டவரே அநேக வியாதிகள், உடற்கு உபாதைகள், அதுபோல் த்ரோட் இன்ஃபெக்ஷன், த்ரோட் தைராய்டு, அங்கே இன்னும் த்ரோட் இன்ஃபெக்ஷனினாலே, அதுபோல் ஹார்ட் இஷ்யூனாலே, கார்டியாலிக் இஷ்யூனாலே, அதுபோல் ஆண்டவரே லங்ஸ் அண்ட் லிவர் இஷ்யூனாலே, கிட்னி இஷ்யூனாலே, ஸ்டமக் அப்டமன் ப்ராப்ளத்தினாலே, அதுபோல் ஆண்டவரே லெக் இஷ்யூனாலே, நீ பெயினினாலே, இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே நரம்பு பிடிப்புகளினாலே, மூட்டு வலியினாலே, முழங்கால் வலியினாலே, பாதங்கால்களிலே ஏற்படுகிற பிரச்சனைகள், இன்னும் கைகளிலே, கால்களிலே, இப்படி சரீரம் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை என்னென்ன பலவீனம் இருக்கிறதோ ஆண்டவரே, அந்த பலவீனத்தை எடுத்து போட ஒருவருக்கே அந்த வல்லமை உண்டு கர்த்தா. நீர் ஒருவர் மட்டுமே சுகத்தை கொடுக்க முடியுமா? மருத்துவர்கள் ஆபரேஷன் செய்யலாம், மருந்து கொடுக்கலாம், மாத்திரை கொடுக்கலாம், ஆனாலும் அது சரியானபடி அந்த சரீரத்திற்கு அது பொருந்த நீர் ஒருவர் மட்டுமே உதவி செய்கிறேன். இன்றைக்கு அநேக இடங்களிலே மருந்துகள் உட்கொள்கிறார்கள்,
ஆனாலும் அந்த வியாதி தொடர்ந்து இருக்கிறது. அங்கே சிறு பிள்ளைகள் கூட அந்த இருமல் டானிக் என்னும் மருந்து என்றும் எடுத்துக்கொண்டு அதை குடித்ததினால அது ஒரு பாய்சனாய் மாறி இன்னைக்கு 22க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மரித்திருக்கிறார்கள். இப்படி ஆண்டவரே, விஞ்ஞானம் மருத்துவம் ஒன்றை கண்டுபிடித்து கொடுத்தாலும் அதிலே கூட கலப்பிடங்கள் செய்து, அதிலே கூட கொள்ளை அடித்து, அதிலே கூட ஆண்டவரே சரியான ஒரு விடுதலை இல்லாதபடி ஜனங்கள் இன்னைக்கு புலம்பிக் கொண்டு கதறிக்கொண்டு, அங்கே ஆண்டவரே நீர் இந்த பூமியில இருந்த பொழுது 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இடத்துல வந்தார். அவள் அநேக நாட்கள் செலவழித்து அது எங்கும் சரியாகவில்லை என்ற இடத்திலே வந்து உடைய வஸ்திரத்தை தொட்டாலாகிலும் சுகமடைவேன் என்று அவள் விசுவாசித்தளப்பா. அவள் உம்மை தொட்ட பொழுது உம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டது கர்த்தா. அதே தேவ ஆவியானவர் உடைய வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. வசனத்தை அனுப்பி குணப்படுத்துவேன் என்று சங்கீதத்திலே நீர் சொல்லி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, அங்கே எசாயாவிலே சொல்லி இருக்கிறது, அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வியாதியஸ்தர்களை இடத்திலே கொண்டு வந்த பொழுது அந்த வியாதியை நீர் கடிந்து கொண்டீர். அந்த பிசாசானவனை நீர் கடிந்து கொண்ட பொழுது அங்கே மரணத்தில் இருந்த வாலிபனும் எழுந்து நின்றான். அங்கே 4 நாட்களாய் மரித்து நாறிப்போன லாசருவை உயிரோடு எழுப்பினீர். இப்படிப்பட்ட மகத்தான தேவன் நீர் கர்த்தாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற பரிசுத்த நாமத்தை உடைய தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஒருவரால் மட்டுமே அதை செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறோம். நம்மை விசுவாசிக்கிறவனுக்கு ஆண்டவரே அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி, சுகம் உண்டு என்று சொல்லி இருக்கிறீரப்பா. பலவீனத்தில் இருந்து பலத்தை தருகிற தேவன் நீர் கர்த்தாவே. சுகத்தை கட்டளையிடுகிறவர் நீர் கர்த்தாவே. ஊழியர்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் நீர் கர்த்தாவே. உடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை தருகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நீர் இந்த நாளிலும் கூட ஒரு விஷயம் கூட நாங்கள் யாருக்கெல்லாம் வேண்டுதலை சொல்லி ஜெபிக்கிறோம், அந்த பெயருடைய நபர்களுக்கு நீர் பரிபூர்ண விடுதலையை கட்டளையிடும், சுகத்தை கட்டளையிடும். அவர்கள் ஒவ்வொருவரும் சாட்சி சொல்ல தேவ கிருபையை தாரும் ஆண்டவரே. தேவ இரக்கம் கிடைக்கட்டும், தேவ தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்திலே யாரெல்லாம் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அவர்களுக்கு நீர் கர்த்தாவே அவருடைய வேண்டுதலை, அந்த விண்ணப்பத்தை நீர் கேட்டு அவர்களுக்கு நீர் விடுதலையை தாரும். பணத்தினாலே, குடும்பத்திலே போராட்டத்தினாலே, கணவனுக்குள்ளே, மனைவிக்குள்ளே, பிள்ளைகளினாலே போராட்டங்கள் இருக்கிறவர்களுக்கு அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கட்டும். குடும்பத்திலே தேவ சமாதானம் கிடைக்கட்டும். ஆண்டவரே, அதுபோல கடன் பிரச்சனையினாலே அங்கே முழுகி கிடக்கிறவர்கள் அல்லது மருத்துவ செலவினாலே செலவு செய்ய முடியாதபடி அங்கே ஆஸ்பத்திரியிலே, குடும்பத்திலே, வீட்டிலே புலம்பி அழுது கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படட்டும். விடுதலை, சுகத்தை தாரும் ஆண்டவரே. அதுபோல அங்கே ஆண்டவரே, யாரெல்லாம் குழந்தை இல்லையோ, திருமணம் நடக்கவில்லையோ, அல்லது பிள்ளைகளுடைய படிப்புக்கு பணம் இல்லையோ என்று ஏங்கி தவிக்கிறவர்கள், குடும்பத்திலே வருமானம் இல்லை என்று ஏங்கி தவிக்கிறவர், வேலை இல்லையே என்று ஏங்கி தவிக்கிறவர், படிக்க முடியவில்லையே என்று ஏங்கி தவிக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள், கன்னிகள், சிறு பிள்ளைகள், குடும்ப தலைவன், குடும்ப ஸ்ரீகளுக்காய், சிறு பிள்ளைகளுக்காய், வயதானவர்களுக்காய், கணவனாலே கைவிடப்பட்டு, பிள்ளைகளாலே கைவிடப்பட்டு, பெற்றோர்களினாலே, உறவினர்களாலே, நண்பர்களாலே கைவிடப்பட்டவர்கள், ஏழைகள், அனாதைகள், திக்கற்றோர், விதவைகள், ஆண்டவரே கர்த்தாவே, இன்னும் சாலை ஓரங்களிலே, தெரு ஓரங்களிலே, அனாதை விடுதிகளிலே, இன்னும் ஆண்டவரே ஆஸ்பத்திரியிலே அங்கே வந்து பார்க்கக்கூட ஒருவரும் இல்லையே என்று புலம்பி அழுது கொண்டிருக்கிற எத்தனையோ ஆண்டவரே ஜனங்கள் இன்றைக்கு அழுது கொண்டு ஆண்டவரே விபத்துகளினாலே, சாலை விபத்தினாலே, ரயில் விபத்திலே, அங்கே வாகன விபத்திலே, கடல் விபத்திலே, அங்கே விமான விபத்திலே, இப்படி போரிலே, இப்படி அநேக இடங்களிலே ஜனங்கள் அழுது கதறிக்கொண்டிருக்கிறார்களப்பா. அவர்கள் ஒரு விஷயம் கூட உடைய காயம்பட்ட கரம் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்து ஒருவரே சுகத்தை கொடுக்கிறவர், பலத்தை கொடுக்கிறவர், பரிபூர்ண விடுதலையை கொடுக்கிறவர் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். கர்த்தாவே, அவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும், ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் சுகத்தை பெற்றுக்கொள்ள தேவ இரக்கம் தாரும் ஆண்டவரே. இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே தயவு பாரு. அதுபோல வீடு கட்டி கொண்டிருக்கிறவர்கள் பணம் இல்லையே என்று தடைகள் இருக்கலாம், அல்லது சபை கட்ட முடியவில்லையே என்று ஒரு சிறு ஜபக்கூடம் கூட என்னால் செய்ய முடியவில்லை, அதற்கு ஒரு இடமில்லை, அதற்கு ஒரு வீடு வாடகைக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி தவிக்கிறோம். அதுபோல கிடைத்த வீட்டை அங்கே காலி செய்து ஆராதனை நடத்த முடியவில்லை,
அதுபோல சபையில விசுவாசிகள் தங்கி இருப்பதில்லை, குழப்பங்கள் போராட்டங்கள் என்று சொல்லி சிக்கி தவிக்கிறவர்கள் தேவனை ஒரு விஷயம் கூட இரக்கம் பாராட்டி ஒவ்வொரு சபையிலும் தேவ பிள்ளைகள் உண்மையான விசுவாசிகள் வர வேண்டும் ஆண்டவரே. தேவனை உத்தமமான இருதயத்தோடு பயத்தோடு பக்தியோடு ஆண்டவரே ஞானத்தோடு புத்தியோடு தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் வர வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே பணத்திற்காய் ஆண்டவரே பெயருக்காக பெருமைக்காக ஊழியம் செய்யாதபடி, அதாவது தேவைக்காக மட்டும் வந்து செல்கிற விசுவாசிகளாக இல்லாதபடி, தேவனை விட்டு எந்த காலத்திலும் விலகாத தேவனுக்காக தங்களுடைய ஜீவனையும் ஒப்புக் கொடுக்கிற அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு சபையிலும் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு சபையிலும் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை பிரசங்கிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. பொய்யான சத்தியத்தையோ போலியான சத்தியத்தையோ அந்தி கிறிஸ்துவின் ஆவியோ பொய்யின் ஆவியோ கள்ள கிறிஸ்துக்களோ கள்ள போதவர்களோ ஆண்டவரே வந்து சபையை குழப்பாதபடி ஆண்டவரே சபையை நடத்துகிறவர்கள் சபை விசுவாசிகள் ஞானத்தோடு இருக்க உண்மையோடு உத்தமமான இருதயத்தோடு வேத வார்த்தைகளை ஆண்டவரே அன்றைக்கு பெரிய பட்டணத்தார் வசனம் இப்படியா சொல்லுகிறது என்று அவர்கள் வேதத்தை அனுதினமும் அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார். வேதத்தை குறித்து அவர்கள் தேடி அதை கண்டுபிடித்து அதற்காக அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல மனம் திரும்பவர்களுக்காக, ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்காக, மனம் திரும்பாத கடின இருதயம் உள்ளவர்களுக்காக, தேவனுடைய ஊழியங்களுக்கு தேவனுடைய விசுவாச பிள்ளைகளுக்கு எதிராக நிற்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனை அவர்களும் மனம் திரும்பட்டும், அவர்களும் ரட்சிக்கப்படட்டும். இன்னைக்கு எங்கெல்லாம் ஊழியர்கள் கூட்டம், சகோதர ஐக்கியங்கள், சகோதரிகள் ஐக்கியங்கள், சிறு பிள்ளைகள் கூட்டங்கள், இன்றைக்கு சுவிசேஷ கூட்டங்கள் இப்படி எங்கெல்லாம் நடக்கிறது அங்கே எந்த தடையில்லாதபடி அது உண்மையான ஒரு ஊழியமாக தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜெப பிள்ளைகளுக்கு உடைய ஊழியமாக இருக்க வேண்டும். அப்போ பணத்துக்காய் காசுக்காய் பெருமைக்காக செய்யாதபடி, புகழுக்காக செய்யாதபடி, மேட்டிமைக்காய் செய்யாதபடி ஆண்டவரே உண்மையான தாகத்தோடு தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தின்படி சொல்லத்தக்க பிளேயாமை போல கூலிக்காக சென்று செய்யாதபடி தேவனை இரக்கம் பாரா. யூதாசை போல பணத்தை பெற்றுக்கொண்டு காட்டிக் கொடுக்காதபடி ஆண்டவரே ஊழியத்திற்கு விரோதமாய் ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஜனங்கள் மனம் திரும்ப தேவ கிருபையை தாருமப்பா. தேவனை இரக்கம் பாராட்டுமப்பா. ஆண்டவரே பொய்யின் ஆவிகளுக்கு ஜனங்களை விலக்கி பாதுகாத்தது சத்திய ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளா இறங்க தேவ கிருபையை தாரும் ஆண்டவரே. தேவ தயவை தாரும் ஆண்டவரே. ஜனங்களை குழப்பி போடுகிற ஆண்டவரே வஞ்சகத்தின் உபதேசங்கள், வஞ்சகத்தின் ஆவிகளில் இருந்து உடைய ஊழியர்களை ஊழியக்காரர்களை நீர் பாதுகாத்தரலும், விசுவாச பிள்ளைகளை பாதுகாத்தரலும். ஆண்டவரே நயவஞ்சகத்தின் ஆவிகள் ஆண்டவரே ஜனங்களை ஏமாற்றி போடாதபடி சபையிலே ஒரு மனதின் ஆவியை கட்டளையிடும். சபையிலே சத்திய ஆவியானவர் பேச தேவ கிருபையை தாரும். தொடர்ந்து உடைய இரக்கத்தின்படி நடக்க தேவ தயவை தாரும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவரே. தேவன் தாமே இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. எங்கள் வேண்டுதலை கேட்டதற்காய், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டதற்காய் நன்றி. நிறைய மகிமைப்படும். ஆமென். நாம் தொடர்ந்து நாம் எழுந்து நின்று தேவநாம மகிமைக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கலாம். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தை அது இன்றைக்கும் தேவன் நம்மோடு கூட அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் காண்கிறவராக இருக்கிறார், காக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி தேவ கரம் தொடர்ந்து இந்த நாளிலும் கூட வார்த்தையின் மூலமாய் நாம் தியானிக்கத்தக்கதாக தேவ கிருபை நாம் வேதத்தை குறித்து அறிந்து வேதத்திலே சொல்லப்படுகிற ஜெபத்தின் காரியங்கள், எப்படிப்பட்ட ஜெபம் ஜெபிக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட காரியத்தை நாம் தேவ சமூகத்திலே நாம் செய்ய வேண்டும் என்று அறிந்து கொண்டு
தேவ கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து இந்த நேரத்திலே கூட இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். இந்த காரியத்திற்காக நாம் தியானிக்க கர்த்தருடைய கரத்திலே வேத புத்தகத்திலே வேதம் நம்மை சங்கீத புத்தகத்திலே 145 சங்கீதம் 145 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். பாருங்கள், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அதுவும் எப்படியாமா? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள். ஏன் அப்படி தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் என்று சொல்லுகிறார்? ஆனால் அதிலும் கூட தேவன் என்ன செய்ய விரும்புகிறாராமா? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று சொல். அப்ப ஏன் அங்கே கூப்பிடுகிற விஷயத்திலே கூட உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்? ஏனென்றால் அங்கே வேதத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீதிமொழிகள் 15:29 துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார். யாருக்கு? துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார். அப்ப துன்மார்க்கத்தோட ஒரு மனிதன் அக்கிரம நினைவுகள், அக்கிரம சிந்தையோடு ஜெபிக்கிற பொழுது தேவன் அந்த இடத்தில் இருக்க மாட்டார். ஆனால் அதிலே தொடர்ந்து சொல்லுகிறது, நீதிமான்கள் ஜெபத்தையோ கேட்கிறார். ஆமென். நீதிமான்கள் ஜெபத்தையோ கேட்கிறார். இப்போ பாருங்க, நாம் ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபம் அது ஒரு நீதியாக இருக்க வேண்டும். அதனால்தான் சங்கீதம் 134:15 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்மை நோக்கி பார்க்கிற தேவன் மட்டுமல்ல, அவருடைய செவிகள், கர்த்தருடைய செவிகள், தேவனுடைய செவிகள், இயேசு கிறிஸ்துவினுடைய செவிகள், பரிசுத்தாவினுடைய செவி அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. ஆமென். பாருங்கள், அப்போ துன்மார்க்கருடைய ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறார். துன்மார்க்கருடைய ஜெபத்தை, வீண் சிந்தனை உள்ளவர்கள், அங்கே அக்கிரம சிந்தையோடு அருவருப்போடு, அங்கே ஒரு அநீதியான செயல்களோடு, அல்லது மற்றவர்களை தண்டியும், அல்லது மற்றவர்களை அங்கே கேலியோடு பரியாசத்தோடு செய்து அங்கே தேவனிடத்திலே அங்கே ஒரு உத்தமனை போல வந்து நின்று ஜெபிக்கிற அப்படிப்பட்ட ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பான. அதனாலதான் கர்த்தர் எப்படி இருக்காராமா? துன்மார்க்கனுக்கு தூரமாய் இருக்கிறார். ஆமென். செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம் என்று நீதிமொழிகள் 15:8 சொல்லும். அப்ப செம்மையான வழிகளிலே செம்மையான காரியத்தை செய்கிற பொழுது, நீங்கள் அப்படிப்பட்ட இருதயத்தோடு, நீதிமான்களுடைய இருதயத்தோடு தேவ சமூகத்திலே வந்து நீங்கள் ஒரு காரியத்தை ஜெபிக்கிற பொழுது, ஒரு வேண்டுதலை எடுக்கிற பொழுது, ஒரு விண்ணப்பத்தை நீங்கள் எடுக்கிற பொழுது தேவன் அதை கேட்கிறார். ஆமென். அந்த ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். அந்த ஜெபத்திற்கு தேவன் பதிலை கொடுக்கிறார். அதனால்தான் அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. அதைதான் நம்ம இங்க சங்கீதம் 145:18 வாசித்தோம். அவர் என்ன செய்கிறாராமா? உண்மையாய் தம்மை கூப்பிடுகிறவர் யாவருக்கும் சமீபம். அது மட்டுமல்ல, 19ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறார். அவருக்கு நீங்க பயப்படுறப்போ உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தையும் அவர் நிறைவேற்றுகிறார். அப்ப நீங்க தேவனுக்கு பயப்படும் பொழுதுதான், அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் அது உண்மையாக உங்களை மாற்றுகிறது.
நீதிமானாய் மாற்றுகிறது, செம்மையானவர்களாய் மாற்றுகிறது. உங்களை பரிசுத்தப்படுத்தி நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய செவி அவையை கேட்கிறதாக இருக்கிறது. அவர் அந்த ஜெபத்திற்கும் பிரியமாய் இருந்து அதற்கு பதிலும் அளிக்கிறாராம். அப்ப பாருங்க, தேவன் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று 147:11 சங்கீதம் சொல்லி. அப்ப கர்த்தர் பாருங்க, அந்த கிருபை, தேவ கிருபை எனக்கு வேண்டும், தேவனுக்கு பயப்படுகிற பயம் வேண்டும், நான் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்பட வேண்டும், நான் உண்மையாய் ஜெபிக்கிற பொழுது தேவன் நிச்சயமாகவே என் ஜெபத்தை கேட்பார், நான் அவருக்கு பயந்து அவருக்கு பிரியமாய் நடப்பேன். இப்படி நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிற பொழுது, தாழ்த்துதல் மட்டுமல்ல, அப்படி ஜீவித்து நடக்கிற பொழுது, தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்கிற பொழுது, அவருக்கு விருப்பமானதை நாம் செய்கிற பொழுது அவருடைய செவிகளும் திறந்திருக்கிறது. ஆமென். அவருடைய கண்களும் நம்மை நோக்கி பார்க்கிறது. அவர் பதிலளிக்கவும் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ தேவன் அவர் ஏதோ கேட்காதவரோ அல்லது ஜெபத்தை அங்கே தள்ளாதவரோ அல்லது ஜெபத்தை குறித்து அவர் அக்கறை இல்லாதவரோ அல்ல. அவர் விரும்புகிறபடி செய்கிற பொழுது, அவருக்கு பிரியமானதை நீங்கள் செய்கிற பொழுது அவர் உங்களுக்கு பிரியமானதை செய்கிறார். ஆமென். அதான் தேவ பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். பிறகு நமக்கு என்ன பிரியம்னு அவர் அதை அறிந்து கொள்ள விரும்புகிறார். ஆனால் சும்மா நம்ம எல்லா மேலையும் பிரியப்படுறது அல்ல, அது இச்சையாக மாறிவிடும். அப்படி அல்ல, அவருக்கு பயந்து அவரிடத்துல எது தேவையோ அதை நாம் கேட்கிற பொழுது. அதனாலதான் மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? இன்னைக்கு எல்லா மேலையும் ஆசை இருக்கலாம், எல்லாரையும் போல் அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும். அதை தேவன் நம்ம இடத்துல விரும்பல. நமக்கு தாழ்மையாய் நமக்கு என்ன வேண்டும், அன்றன்றுள்ள அப்பம், அன்னன்னைக்கு என்ன வேணுமோ, காலையில் எழுந்தவுடன் என்ன வேண்டுமோ, மதியம் என்ன வேண்டும், இரவுக்கு என்ன வேண்டும், சந்தோஷம் என்ன, சமாதானம்னா என்ன, அங்கே ஒற்றுமைனா என்ன, குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ள உறவு, பிள்ளைகளுக்குரிய தாய் தகப்பனுக்குரிய உறவு, நண்பர்களிடத்திலே உறவினரிடத்தில், இப்படி ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு என்ன வேண்டும் அந்த பிரியமாக நம்ம அதை அக்கறையோடு நம்ம தேவனிடத்தில் கேட்கிற பொழுது அதற்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். அதான் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. அதான் வேதமாக இருக்கிறது, அதான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இது தேவனுடைய வார்த்தை. இது ஏனென்றால் துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் நீதிமான்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறார், துன்மார்க்கனுடைய ஜெபத்தை அல்ல. ஒரு மனிதன் துன்மார்க்கத்தோடு ஜீவிக்கிற பொழுது அந்த ஜெபம் தேவ சமூகத்திலே போகாது, அது அவனுடைய தேவ சமூகத்திலே அவருடைய செவிகளிலே கேட்காது. அவர் அந்த கூப்பிடுதலுக்கு திறக்கவே மாட்டார், அந்த வாசல் அடைபட்டு போகும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை தேவன் அருவருக்கிறார். தேவ பிள்ளைகள் என்பதற்கு அதுதான் அடையாளம். எது? நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து உண்மையாய் நடந்து நாம் அவரை கூப்பிடுகிற பொழுது, அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு நாம் உண்மையாக உத்தமமாய் நடக்கிற பொழுது, அவர் மேல் பிரியமாக இருக்கிற பொழுது தேவன் அதை கிருபை செய்கிறார். இன்றைக்கும் அவர் அதே தேவனாக இருக்கிறார், அவர் மாறாதவராக இருக்கிறார். ஆகவே பாருங்க, அவர் என்ன செய்ய விரும்புகிறாராமா? பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அங்கே தேவன் என்ன செய்ய வேண்டும் விரும்புகிறாராமா? அவர் எப்படி நமக்கு ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறாராமா? நன்மை செய்கிற பொழுது, உனக்கு திறனை இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு
செய்யாமல் இராதே என்றார். அப்ப தேவன் நமக்கு கொடுக்கிற காரியத்திலே நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஜெபிக்கிறது ஒரு பெரிய உதவி. அது மட்டுமல்ல, அங்கே சத்தியத்தைக்குரிய அறியாத ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்வது, அது அந்த ஆத்துமாவை அக்கினியிலிருந்து, அந்த ஆத்துமாவை மரண கண்ணியிலிருந்து நம் தேவனிடத்திலே கொண்டு வருகிறது. அது ஒரு பெரிய ஒரு உதவி, அது ஒரு நன்மை. யாருக்கும் ஜெபிக்காமல் தனக்காக தன் குடும்பத்திற்காக மட்டும் ஜெபிக்கிறது ஒரு உண்மையான தேவ பிள்ளைக்கு அடையாளம் அல்ல. தேசத்திற்காய், ஜனங்களுக்காய், அழிந்து போகிறவர்களுக்காய், அக்கிரமக்காரர்களுக்காய், மீறுதல் செய்கிறவர்களுக்காய், அநியாயக்காரர்களுக்காய். பாருங்க, ஆண்டவர் பாவிகளை மனம் திரும்பத்தான் அழைக்க வந்தேன் என்கிறார், நீதிமானை அல்ல. பாவிகள், அங்கே அநியாயக்காரர்களும் அக்கிரமக்காரர்களும் துரோகிகளும் பாவிகளுமாய் இருக்கிறவர்கள் மனம் திரும்ப, அவர்களுக்கு சத்தியம் சென்றடைய, அவர்கள் தேவனையுடைய சமூகத்திலே வர, அவர்களும் உண்மையுள்ளவர்களாய் மாற, அவர்கள் ஒரு பொய்யனை இருக்கலாம், அல்லது ஒரு திருடனாக இருக்கலாம், கொலைகாரனாக இருக்கலாம், துன்மார்க்கனாக இருக்கலாம். அப்படி இருந்து அவர்கள் ஜெபிக்கிற பொழுது தேவன் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். ஆனால் அவர்கள் மனம் திரும்புவதற்கு நாம் காரணமாக இருக்கிற பொழுது, அல்லது நாம் அவர்களுக்காக ஜெபித்து அவர்கள் தேவனை அறிகிற பொழுது, அந்த உண்மையான ஜெபம், அந்த நீதிமான்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நமக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறது, வியாதியஸ்தர்களுக்காய், பலவீனர்களுக்காய், அங்கே பண தேவைகள் உள்ளவர்களுக்காக, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறவர்களுக்காக, இன்னும் அங்கே தேவனை குறித்து அறியாத ஜனங்களுக்காக, இப்படி நாம் ஜெபிக்கிற பொழுது தேவன் அந்த ஜெபத்தை கேட்கிறார். அதான் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. வெறும் பண உதவி அல்ல, அது மட்டுமே நன்மை அல்ல. நன்மை என்றால் அநேகம் இருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் சத்தியத்தை அறியாமல் இருக்காள். மனம் திரும்புவதனால என்ன என்று தெரியாது. தேவனை குறித்து சத்தியம் என்றால் என்ன என்று, தேவன் யார், இயேசு கிறிஸ்து யார், நம்ம எதற்கு இந்த பூமியிலே தேவன் வச்சிருக்கார், ஏன் படைத்தார், ஏன் மரிக்கிறோம், ஏன் நமக்கு போராட்டங்கள், ஏன் நமக்கு குழப்பங்கள். இன்னைக்கு அநேக ஜனங்கள் எதுவுமே அறியாதபடி, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்கள் இன்றைக்கு மரித்து கொண்டிருக்கிறார். நோய்களினாலே, பிசாசுடைய பிடியினாலே, வியாதிகளினாலே, பஞ்சம், பசி, பட்டினி, வறுமை. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்வதற்கும் தேவனை குறித்து சொல்வதற்கும் தேவன் நம்மை வச்சிருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டடையத்தக்க, தேவன் யார் என்று சொல்லத்தக்கதாக தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய வேண்டும். நாம் ஜெபிப்பது ஒரு கடமை. அது மட்டுமல்ல, அவர்களுக்காக சத்தியத்தை சொல்லுவது, அவர்களிடத்திலே சத்தியத்தை சேர்ப்பது நம்முடைய கடமையாகும். வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் பாதையை செவைப்படுத்துவார் என்று. நம்ம தேவனுக்காக நம்ம அந்த வழிகளிலே செல்லுகிறோம். தேவன் அவரை நாம் நினைத்துக் கொள்ளுகிற பொழுது நமக்காக பெருமைக்காக செய்யக்கூடாது. நான் இதை செய்தேன், அதை செய்தேன் என்று பெருமை பாராட்டுவதற்கல்ல. தேவனை சத்தியத்தின்படி நாம் சொல்லி, சத்தியமுள்ள தேவனை ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்த, நாம் தேவ சமூகத்திலே சென்று அதை செய்ய, தேவ கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் செய்ய தேவன் நம்மை அழைக்கிறார். ஸோ அந்த தேவன் மாறாதவராக இருக்கிறார். தொடர்ந்து அவர் நம்மையும் அவருடைய நீதியின் பாதையில் நடத்த நாம் ஜெப வீரராய் மாற தேவ கிருபை தருவார். நாம் ஜெபிக்கிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இயேசுவே, நாங்கள் வாசித்த வார்த்தையிலே ஆண்டவரே உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு நீர் பதிலளிக்கிறீர் என்றும், ஜெபத்தை கேட்கிறீர் என்றும், நீதிமான்கள் ஜெபத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறீர், தமக்கு பயந்தவர்களுக்கு அவர்களுக்கு பிரியமானதை அவர் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறப்பா. ஏசப்பா, ஒரு விஷயம் கூட நாங்கள் உமக்கு பயந்து நாங்கள் நீதியின் வழிகளிலே நடக்க, துன்மார்க்கருடைய ஜெபம் அது உம்முடைய பார்வையில் அருவருப்பு, நீர் அதை ஜெபத்தை தூரமாக்கப்படுகிறீர், அது உம்முடைய செவிகளிலே ஏறுவதில்லை, அதை நீ கேட்பதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. தேவனே, நாங்கள் ஒரு விஷயம் கூட அப்படிப்பட்ட துன்மார்க்கர் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட, அவர்களும் தேவனை அறிய, துன்மார்க்கத்தில் அவர்கள் ஜீவிக்காதபடி நீதியின் பாதையிலே வளர, நீதியுள்ள தேவனாகி உம்மை அறிந்து கொள்ள நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் துன்மார்க்கத்தோடு ஜீவிக்காதபடி, துன்மார்க்கத்தோடு வேண்டாதபடி,
அழிந்து போகாதபடி அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ இரக்கம் தாரும். தொடர்ந்து நாங்கள் சத்திய பாதையில் நடக்க, எல்லா காரியங்களுக்காய் ஜெபிக்க, தேவைகளுக்காய் ஜெபிக்க, வேண்டுதல் விண்ணப்பங்களுக்காய் ஜெபிக்க தேவ கிருபை இம்மட்டும் எங்கள் வேண்டுதலை விண்ணப்பத்தை கேட்டதற்காய், இந்த செய்தியை கேட்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டினருக்காய் நன்றி ஆண்டவரே. இரக்கம் பாராட்டும். தொடர்ந்து உடைய கரம் எங்களை வழிநடத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் அதை ஆம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காய் எங்களுடைய ஊழியர்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ ஜீசஸ். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஆமென். நன்றி ஆண்டவரே.